செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தூய சக்தியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்தல்தான் வெற்றி உறுதியாகும். அதை பின்பற்றி தான் தமிழ்நாட்டின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை உருவாக்கியுள்ள இந்த அமைப்புகள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பின்மை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்க இந்த பல முன்முயற்சிகள் மேற்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவு என்பது இனி ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாக இல்லாமல் நமது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றமடைந்துள்ளது. நிர்வாகத்தை வேகமாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ், கேமிங் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு ஏஐ மிஷன் வளப்படுத்தும். இந்த அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகள் தனி கவனம் செலுத்தும். செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முக்கிய பொறுப்பை உறுதி செய்யவும் பல்வேறு அரசு துறைகளின் சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வகையிலும் அனைத்தும் சேவை மையங்கள், அதிவேக இணைய இணைப்பு மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகளுடன் சேவை 2.0 மையங்களாக அரசு மேம்படுத்தும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது 275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தில் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எரிசக்தி 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் அரசின் தொலைநோக்க பார்வையின் இலக்கை அடைவதில் எரிசக்தி துறை பங்களிப்பு அவசியமாகும். தமிழ்நாட்டிற்கு 2640 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய உடன்குடி நிலை 1 மற்றும் 800 சிறப்பு பொருளாதார மண்டல செஸ் அனல் மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடிபிஎஸ் விரைவாக்க திட்டம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளிமலை பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஸ்பீடாக்கப்படும். அதிகபட்ச மின் தேவையை மேனேஜ் செய்வதில் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளின் பெஸ் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் முதலீடுகளை எளிதாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் பெஸ் மையமாக மாற்றும் வகையில் புதிய பெஸ் ஊக்குவிப்பு கொள்கையை வெளியிடும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்படுத்தி தனது எரிசக்தி உத்தியை செயல்படுத்துவதில் அரசு முனைப்பாக உள்ளது. பிரைம் மினிஸ்டர் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் இணைந்து புதிய வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இது அவர்களின் மின்சார கட்டணங்களை பெருமளவு குறைப்பதுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் பசுமை மற்றும் நிகழ்வை சாத்தியப்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கு மாநிலத்தின் பிற பகுதியில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 2035-36 ஆண்டுக்குள் அதிகபட்ச மின் தேவையின் அளவு 37,000 மெகாவாட்டாக கடக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மின் உற்பத்தி, அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முதலீடுகளை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளது. மாநிலத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய திட்டமாக கோயம்புத்தூர், அரியலூர்
765 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதை திட்டம் 4000 கோடி ரூபாய் செலவில் பிபிபி முறையில் செயல்படுத்தப்படும். மேலும் சென்னை மாநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் மிக உயர் அழுத்த மின் பகிர்மனை திறன் 1390 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தென் மண்டலத்திலிருந்து பசுமை எரிசக்தியை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக விளங்கும் 1187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ஆம் கட்டம் மற்றும் 1640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோவாட் மின் பகிர்மான திட்டங்கள் செயல்பாட்டு அரசு வேகப்படுத்தும். 11,760 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கையாளக்கூடிய 6,884 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 3ஆம் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவையான நிதி உதவியை பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். மின் விநியோகத்தை மேம்படுத்தும் வகையில் 1,543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணி அரசு மேற்கொள்ளும். மேலும் 2000 கோடி ரூபாய் செலவில் 40,000 பழைய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை படிப்படியாக மாற்றப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டினை ஊக்கப்படுத்தும் வகையில் பிபிபி முறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார வாகனங்களுக்கான 20,000 பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதி ஆண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுக்கு மாடி குடியிருப்போர் நல சங்கங்களில் மூலம் குடியிருப்புகளில் அமைக்கப்படும் மின் வாகன நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க 2 மாதங்களில் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் விலையில்லா மின்சாரத்தை 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக நுகர்வோர், வேளாண் விவசாயிகள் என மின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்கு வழங்கும் மானியத்தின் கீழ் இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.